அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடியில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. தடுக்க சென்ற காவல் உதவி ஆய்வாளரை வெட்டி கொள்ள முயன்றவன் மீது துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற நிலையில் அது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த சிறுவனுக்கு வயது 18 என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடியில் 18 வயது நிறைவடைந்த சண்முக சுந்தரம் என்ற அந்த நபரை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்த ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடியில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த சிறுவனுக்கு 18 வயது என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 17 வயது இளம் சிறார் என கூறப்பட்ட நிலையில் தற்போது 18 வயது நிறைவடைந்தவன் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம், மேலும் விவரம். வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடியை சேர்ந்த அந்த பகுதியில் உள்ள குளக்கரையில் அமர்ந்து நேற்று இரவு மது அருந்தியதாக தெரிகிறது. இருவரும் ஊருக்குள் வந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த மாட்டு சமூகத்தைச் சேர்ந்த சக்தி என்ற இளைஞருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. அவரை இரண்டு பேர் கொண்ட இருவர் அறிவாளர் தாக்கியுள்ளனர். இதில் சக்திக்கு காலில் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அறிந்து ரோந்து பணியில் இருந்த பாப்பாக்குடி காவல் நிலையத்தில் சம்பவ இடத்தில் சென்றனர். அப்போது அவர்களின் அறிவாளர் தாக்க முயற்சித்த பொழுது ரஞ்சித் என்ற சிறப்பு காவல்படை காவலருக்கு காலில் அருவாள் வெட்டு விழுந்தது. தொடர்ந்து அருகாமையுள்ள இரு வீட்டிற்குள் சென்று அவர்கள் மறைந்துள்ளனர். தொடர்ந்து காவல் நிலையத்தில் இந்த தகவலை தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்று காவல் உதவி ஆய்வாளரும் அந்த 2 பேர் கொண்ட கும்பல் அறிவாளை கொண்டு வெட்ட முயன்றுள்ளனர். இதனை அடுத்து அவர் அருகில் வீட்டிற்கு சென்று தன்னை பாதுகாத்துக் கொண்டதாக தெரிகிறது. அப்போது வீட்டில் இருந்த பெண் உள்ளிட்ட நபர்களின் வெட்ட முயற்சியுடன் கதவை தான் வைத்திருந்த அறிவாளர் வெட்டு தாக்குதல் நடத்தியுள்ளார். அறிவாள் தாக்குதல் தொடர்ந்து வேகம் எடுத்த நிலையில் தற்காப்பிற்காக உதவி ஆய்வாளர் துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து காயம் பெற்ற அந்த 2 பேர்கள் அங்கிருந்து தப்பி சென்றனர். அவங்க தகவல் இருந்த சம்பவ இடத்திற்கு சென்ற கூடுதல் போலீசார் அவர்களை தேடிய நிலையில் மார்பு பகுதியில் நடுவே காயத்துடன் கண்டுபிடிக்கப்பட்டனர். தொடர்ந்து அவர்களை அறிவாள் வெட்டப்பட்ட நபர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தற்போது இந்த துப்பாக்கியில் காயமடைந்த இளஞ்சிறாருக்கு 18 வயது பூர்த்தியடைந்து உறுதி செய்யப்பட்டது. துப்பாக்கியில் சுடப்பட்டு காயமடைந்த சிகிச்சையில் இருந்து வரும் சண்முக சுந்தரம் 18 வயது என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.